வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு காலகட்டம் வரும். அப்போ நாம கடவுள் கிட்டயோ இல்ல இயற்கையாகவே வானத்தை பார்த்தோ ஒரு கேள்வி கேட்போம். ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம்? நான் மட்டும் ஏன் இவ்ளோ போராடணும்? மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா ஈஸியா ஜெயிக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு அடியும் சறுக்குது? இப்படி நீங்க நினைச்சிருந்தா இந்த பேச்சு உங்களுக்காகத்தான். வாழ்க்கையில வலி அல்லது போராட்டம் இல்லாம வெற்றி கிடைச்சா என்ன ஆகும்? அது நல்லதா கெட்டதா? இத புரிஞ்சுக்க நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். இது ஒரு பட்டுப்பூச்சி சம்பந்தப்பட்ட கதை. ஒரு நாள் ஒரு பெரியவர் தன்னோட வீட்டு தோட்டத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அங்க ஒரு செடியில ஒரு பட்டுப்பூச்சியோட கூடு தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த கூடு லேசா அசைய ஆரம்பிச்சது. அந்த பெரியவர் அதை உன்னிப்பா கவனிச்சாரு. அந்த கூட்டுக்குள்ள இருந்து ஒரு அழகான பட்டுப்பூச்சி வெளியே வர முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கூட்டோட வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதா இருந்தது. மணிக்கணக்கா அந்த பட்டுப்பூச்சி போராடுது. உள்ள இருந்து வெளியே வர முடியாம தவிக்குது. 1, 2, 3 மணி நேரம் ஆச்சு. அந்த பட்டுப்பூச்சி சோர்ந்து போய் அசைவற்று நின்னுடுச்சு. பார்க்கவே பாவமா இருந்துச்சு.